வெல்கம் பேக் டு பிங்கு சேனல் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க. இன்றைக்கி வந்து மெஹந்தி வைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிகினர்ஸ்க்கான ஒரு சின்ன ஒரு வீடியோ தாங்க இது. நான் ஆல்ரெடி வந்து மெஹந்தி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த கோன் வந்து பார்த்திங்கன்னா சிங் கோன் அப்படின்னு சொல்லிட்டு விற்கும். சிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். இது வந்து எல்லா கடையிலுமே கிடைக்குங்க. இது வந்து ஸ்பெஷல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி எப்படி போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இது சுத்தமாக எனக்கு மெஹந்தியை போட தெரியாது அப்படின்னு சொல்கிறது உங்களுக்காக ரொம்ப பேசிக்கான ஒரு வீடியோ தாங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சதுன்னா நீங்கள் பார்க்க வேணாம். உங்களுக்கு தெரியலனா நீங்கள் பாருங்கள். நீங்கள் பிடிக்கும் போது இதே மாதிரி பென் எப்படி பிடிப்பீங்களோ அதே மாதிரி பிடிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு ட்ரா பண்ண வரும். நீங்கள் ஃபர்ஸ்ட் கற்றுக்கும் போது இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து நிறைய 5 அதாவது 5 போட்டுக்கிறேங்க கையில். இந்த மாதிரி நீங்கள் 5 நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இது வந்து அரபிக் ஸ்டைலில் இருக்கும். இந்த 5 வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்றதை பாருங்கள். இந்த அடியில் வந்து ரவுண்ட் ஆக்கிட்டு இதெல்லாம் வந்து அந்த ஃப்ளவர்ஸோட அந்த இதழ்கள் மாதிரி நான் பண்ணிடுறேன். ரொம்ப சிம்பிளுங்க. நீங்கள் யார் வேணால் இதை பண்ணலாம். இதுக்கு வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்லாம் எதுவுமே வேண்டாம். பட் நீங்கள் எப்போவுமே மெஹந்தி போடும்போது உங்களோட கையை வந்து அசையாதபடி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். இல்லைனா உங்களுக்கு வந்து ஷேக்கிங் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து டிசைன் பண்ண வராது. ஸோ இந்த 5 எல்லாமே இப்போ வந்து நம்ம ஃப்ளவர் ஆக்கிட்டோம். இந்த ஃப்ளவர் ஆக்கினதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃப்ளவர்கிட்டே வந்து நடுவில் அந்த ரவுண்ட் போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல வந்து நான் டாட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த டாட்ஸ்க்கு பதிலாக நீங்கள் வந்து உள்ளே ஃபில் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய டிசைன்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுனால எந்த அளவுக்கு சிம்பிளாக பண்ண முடியுமோ நான் பண்ணியிருக்கேங்க. இல்லைனா இதை வந்து இன்னும் கொஞ்சம் அழகாக கூட நம்ம பண்ணலாம். பட் நீங்கள் கற்றுக்கும் போது உங்களுக்கு டிசைன் முக்கியம் கிடையாது, உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் முக்கியம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.